ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க. அதை பற்றி வீடியோ போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி சொதப்பிருச்சு. அதான் இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். இங்கேருந்து உடுமலைப்பேட்டைக்கு ஒரு பஸ்ஸு, உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனிக்கு ஒரு பஸ்ஸு, பழனியிலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு. இப்படிலாம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற நினச்சாவே ஊருக்கு போகிற மனசே வரமாட்டேங்குது. ஆனால் அந்த டைம் வந்து கோயில் ஃபங்க்ஷன். கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். நிறைய தடங்கள் வந்தாலும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் கூட நிறைய பேத்துக்கு சொல்லவே இல்லை. இதுதான் எங்களோட கனவு இல்லம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது இந்த இடத்துல எப்படா வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4வது படிக்கும்போது ஏக்கத்தோடு போனேன் இந்த வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மாலாம் வீடு கட்டினாங்க. இந்த வீடு வந்து எங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. ஆனால் இப்போதைக்கு வந்து சும்மா தான் கிடக்கு. அப்பப்போ போகியத்துக்கு விடுவோம். ஊருக்கு போன ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மல் ஒன்று வாங்கினேன். ஃபுல் அமௌண்ட்டெலாம் இல்லை. ஒரு 9,000 செலவு பண்ணேன். நான் சேர்த்து வச்ச காசு என்னோடய உடஞ்சி போன கம்மலை போட்டுட்டு சரி ஊர் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வாங்கிட்டேன். அப்புறம் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம். குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, இது கரெக்டாக எனக்கு தெரியல. நாகமலை அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழக்குடி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சமணர் படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்மளோட கோயில் இருக்குது. இங்கே முன்னாடியே வந்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு ஒரு 2 பொரி பாக்கெட்டை வாங்கி அப்படியே வந்து மீன்களுக்கு போட்டாச்சு. இங்கே மீன்கள்லாம் யாருமே பிடிக்க மாட்டாங்களாமா. நல்லா பெரிய பெரிய மீன், ஆமை எல்லாமே இருந்துச்சு. நல்லா பெரிய தாமரை குளம். சின்ன வயசில் ஒரு 2வது படிக்கும்போது இங்கே வந்தது. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில் வரவே இல்லை. அப்போ இங்கெல்லாம் குளிப்பாங்க. இப்போலாம் இது அலோடு இல்லை. அப்போ 2வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே தாமரை குளத்துல வந்து பூ இருந்துச்சு. அதை பறிக்கலான்னு உள்ளே போய் டம்முன்னு உள்ளே விழுந்து, இன்னைக்கு சோலி முடிஞ்சுடா நமக்கு அப்படின்னு நினச்சி ஐயோ ஐயோன்னு கத்துனேன். அதுக்கப்புறம் ஒரு அத்தை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து கரையில் போட்டு போனாங்க. அந்த ஞாபகம்லாம் இதை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமை வந்து அது பாட்டுக்கு நீந்திட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து கை கால் முகலாம் கழுவிட்டு கோயில் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டேன் இந்த டைமு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கெல்லாம் கிளம்பி போகும்போது பெரிய ஒரு பிரச்சனை. கோவிலுக்கே போக முடியாமல் போச்சு. இந்த டைமும் பயங்கர தடங்கள் இருந்துச்சு. எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் நான் கோயிலுக்கு போய் தான் ஆவேன். ஆர்டரும் அதிகமாக தான் இருந்துச்சு. எது இருந்தாலும் நான் கோயிலுக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஜம்முன்னு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கிட்ட வேண்டிட்டும் வந்திருக்கேன். இனி வருஷம் நான் வந்து கோவிலுக்கு வர மாதிரி நீ தான் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு வில்வக்காய் கீழே விழுந்துச்சு. நல்லா பெரிய காயாக இருந்துச்சு. அது உடஞ்சி விழுந்தனால அதை எடுத்து பார்த்தா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. என் பசங்க இதெல்லாம் சாப்பிட்லாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய இடங்கள்ல வந்து குதிரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது வேண்டிட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைம் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு போனது பயங்கர மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் அம்மா கூடயும் போகலை. அப்பா மட்டும்தான் இருந்தார். அவர் கூட தான் போனது. இப்போ அம்மா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இனி வருஷம் எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலை ஒட்டியே ஒரு சின்ன மலை. அந்த மலையில் வந்து ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தா, அங்கே இருக்க பசங்கள அக்கா மேலே ஒன்றுமே இல்லை, வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு போய்க்குங்க, தண்ணி தாகம் எடுக்கும், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகாத வெயிலில் ஏதோ ஸ்கூலில் கேம்புக்குன்னு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த பசங்களாம் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் மலைக்கு ஏறுறோம் ஏறிட்டே இருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சுனை மாதிரி இருக்குது. எங்கேயோ தண்ணி வடிஞ்சு வர மாதிரி. அதில் அல்லிப்பூவும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பூத்துருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்த கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. என்னை மாதிரி யாருமே வந்து அங்கே பூ பறிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து பாதுகாப்பு வளையம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனால் அங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்துக்கிட்ட இந்த மாதிரி பாறை இருந்துச்சு. சரி நிழலுக்கு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஊர் கதை உலக கதையெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்புவோம், லேட் ஆயிடுச்சு, இன்னொரு கோவிலுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த மலையிலிருந்து கீழே பார்க்குறக்கு வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கங்கே வந்து குட்டை, குளம், ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நீரோட்டம் இருக்கிற இடமா தான் இருந்துச்சு. சூரிய பகவான் சுட்டு எரிச்சிட்டு இருந்தார். சரி அப்படியே கீழே கிளம்பி இன்னொரு கோயிலுக்கு வேற போகணும், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். அங்கே வந்து தாமரை குளத்தில் வெள்ளை மீன், கருப்பு மீன், கலர் மீன் சொல்லிட்டு அப்படியே மீன் அவ்வளோ மொச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாருமே இங்கே வந்து மீன் பிடிக்கக்கூடாது, அதுக்காகவே அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ மீன்கள். இப்போ வீடியோவில் கூட அவ்வளோவா தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது அப்படியே கொச்சன்னு அவ்வளோ மீன்கள் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். எங்கள் அம்மா ஊரில் இருக்குது தேவதானப்பட்டியில் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான கோயில்.
அந்த கோவிலுக்கு ஒரு பரிகாரம் இருந்துச்சு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வேண்டியிருந்தோம். அதுக்காக போய் பரிகாரத்த முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு, எப்பயுமே நம்மளோட பழக்கம் எப்படி சாமி கும்பிட்டுட்டோம்னா தேங்காய் பத்த, அ வாழைப்பழம் எல்லாத்தையும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம்ல, அந்த மாரி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். கோயில் ஃபங்ஷன் முடிஞ்சு மறுபூஜை அன்னைக்கு தான் நாங்க போயிருந்தோம். அம்மாவோட ஊர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோவிலும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல கோயில் திருவிழாக்கெல்லாம் நாங்க மண் உண்டியல் சேர்த்து வச்சு, இந்த கோயில் திருவிழா எப்படா வரும்? அந்த உண்டியல எப்படா உடைப்போம்? எப்படா இந்த விளையாட்டு ஜாமான்லாம் வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏக்கமா இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டது இந்த ஊர்ல இருந்து ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப கிராமம் தான். ஆனாலும் இந்த கிராமத்துல இருக்க சூழ்நிலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பப்ப லீவுக்கு வரும்போது ஊருக்கு வரும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட வருவேன் மாமா வீட்டுக்கெல்லாம். அப்புறம் திரும்பி போறதுக்கெல்லாம் மனசே வராது. ஏன்னா எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே அத்தை வீட்ல ஒரு என்ட்ரிய போட்டாச்சு. அத்தை நல்லா சமைச்செல்லாம் வச்சிருந்தாங்க. எப்பயுமே வந்து நம்ம வீடு மாரி நம்ம அத்தை வீடு. வீடும் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. பொருள்லாம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் வீடு ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு நாள் நைட்டு மட்டும் இருந்துட்டு, அடுத்த நாள் அறக்க பறக்க ஊருக்கு போணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். எங்க ஊர் வத்தலக்குண்டுல வந்து பணியாரம் விப்பாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் காலையில டிஃபன் வந்து இந்த பணியாரம் தான். இந்த ஒரு பணியாரத்தோட விலை வந்து ரூ. 2.50. 2 பணியாரம் சேர்ந்து ரூ. 5 தான். அந்த 2 பணியாரம் சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இனி அடுத்து எப்போ போவோன்னு தான் தெரியல.